வணக்கம். RTVயின் KGF நியூஸ். தங்கம் விளையும் மண்ணில் பெட்ரோலுக்காக தவம். போர் பீதியால் ஸ்தம்பித்த KGF. கோலார் தங்கவயல். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையே முற்றி வரும் போர் மேகங்கள் தற்போது உலக நாடுகளை தாண்டி நம் கோலார் தங்கவயல் மண்ணிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் மற்றும் விலை உயரும் என்ற அச்சம், அதன் நேரடி தாக்கம் இன்று KGF-இல் எதிரொலித்தது. பெட்ரோல் பங்குகளில் அலைமோதிய கூட்டம். பொதுமக்கள் தங்கள் வாகனங்களுடன் பெட்ரோல் பங்குகளில் தஞ்சம் புகுந்தனர். நீண்ட வரிசை. பெட்ரோல் பங்குகள் முன் வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. பதற்றத்தில் பொதுமக்கள். மணிக்கணக்கில் காத்திருப்பு. பல மணி நேரம் தவம் கிடக்கும் அவல நிலை உருவானது. நாளைக்கு பெட்ரோல் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பயத்தில் வந்து வரிசையில் நிற்கிறோம். போர் எங்கே நடக்கிறது, ஆனால் அதன் பாதிப்பு இதோ எங்களை வீதிக்கு இழுத்து வந்துவிட்டது என ஆட்டோ ஓட்டுநர்கள் கவலையுடன் தெரிவிக்கின்றனர். சாமானிய மக்களின் வாழ்வாதாரத்தை இன்னும் முடக்குமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. விழிப்புணர்வு அறிவிப்பு. பெட்ரோல் தட்டுப்பாடு பீதியை தவிர்க்க சில ஆலோசனைகள். தற்போதைய போர் சூழலை பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் பல தேவையற்ற வதந்திகள் பரவி வருகின்றன. இதை கையாள கீழ்க்கண்ட முறைகளை பின்பற்றுங்கள். 1. அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் நம்புங்கள். வாட்ஸ்ஆப் அல்லது முகநூலில் வரும் நாளை முதல் பெட்ரோல் பங்குகள் மூடப்படும் அல்லது விலை இரட்டிப்பாகும் போன்ற ஆதாரமற்ற தகவல்களை அப்படியே நம்ப வேண்டாம். மாவட்ட நிர்வாகம் அல்லது அரசு அறிவிக்கும் செய்திகளை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். 2. பேனிக் பையிங். பதற்றத்தில் வாங்குதல் தவிர்க்கவும். தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் அளவுக்கு அதிகமாக பெட்ரோலை சேமிப்பது உண்மையில் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கிவிடும். உங்கள் அன்றாட தேவைக்கு தேவையான எரிபொருளை மட்டும் நிரப்புங்கள். மற்றவர்களுக்கும் கிடைக்க வழிவகை செய்யுங்கள். இது போன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ செய்து கொள்ளுங்கள். ಚಿನ್ನ ಬೆಳೆಸುವ ನೆಲದಲ್ಲಿ ಪೆಟ್ರೋಲ್ಗಾಗಿ ತಪಸ್ಸು. ಯುದ್ಧ ಭೀತಿಯಿಂದ ಸ್ತಬ್ಧವಾದ KGF. ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ KGF. ಇರಾನ್, ಅಮೆರಿಕ, ಇಸ್ರೇಲ್ ದೇಶಗಳ ನಡುವೆ ಹೆಚ್ಚುತ್ತಿರುವ ಯುದ್ಧದ ಮೋಡಗಳು ಈಗ ಜಗತ್ತಿನ ದೇಶಗಳನ್ನು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ನಮ್ಮ ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ ಮಣ್ಣಿನಲ್ಲೂ ಅದರ ಪ್ರತಿಧ್ವನಿಯನ್ನು ಮೂಡಿಸಲು ಆರಂಭಿಸಿದೆ. ಅಂತಾರಾಷ್ಟ್ರೀಯ ಮಾರುಕಟ್ಟೆಯಲ್ಲಿ ಕಚ್ಚಾ ತೈಲದ ಕೊರತೆ ಉಂಟಾಗಬಹುದು ಮತ್ತು ಬೆಲೆ ಏರಿಕೆಯಾಗಬಹುದು ಎಂಬ ಆತಂಕದ ಹಿನ್ನೆಲೆ ಅದರ ನೇರ ಪರಿಣಾಮ ಇಂದು KGF-ನಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಂಡಿದೆ. ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ಗಳಲ್ಲಿ ಜನಸಾಗರ. ಸಾಮಾನ್ಯ ಜನರು ತಮ್ಮ ವಾಹನಗಳೊಂದಿಗೆ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ಗಳಿಗೆ ದೌಡಾಯಿಸಿದರು. ಉದ್ದ ಸಾಲುಗಳು. ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ಗಳ ಮುಂದೆ ಬೈಕ್, ಆಟೋ, ಕಾರುಗಳು ಉದ್ದ ಸಾಲಿನಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದವು. ಆತಂಕದಲ್ಲಿರುವ ಸಾರ್ವಜನಿಕರು. ಅನೇಕರು ಆತಂಕದಿಂದ ಪೆಟ್ರೋಲ್ ತುಂಬಿಸಲು ಮುಂದಾವರು. ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಕಾಯುವ ಪರಿಸ್ಥಿತಿ. ಕೆಲವರು ಹಲವು ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಸಾಲಿನಲ್ಲಿ ನಿಂತು ಕಾಯಬೇಕಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಉಂಟಾಯಿತು. ನಾಳೆ ಪೆಟ್ರೋಲ್ ಸಿಗುತ್ತದೋ ಇಲ್ಲವೋ ಎಂಬ ಭಯದಿಂದಲೇ ನಾವಿಲ್ಲಿ ಸಾಲಿನಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇವೆ. ಯುದ್ಧ ಎಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದೆ, ಆದರೆ ಅದರ ಪರಿಣಾಮ ನಮ್ಮನ್ನು ಬೀದಿಗೆ ಕರೆತಂದಿದೆ ಎಂದು ಆಟೋ ಚಾಲಕರು ಆತಂಕ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದರು. ಈ ಪರಿಸ್ಥಿತಿ ಸಾಮಾನ್ಯ ಜನರ ಜೀವನೋಪಾಯವನ್ನು ಇನ್ನಷ್ಟು ಕಷ್ಟಪಡಿಸಬಹುದೇ ಎಂಬ ಪ್ರಶ್ನೆ ಉದ್ಭವಿಸಿದೆ. ಜಾಗೃತಿ ಸೂಚನೆ. ಪೆಟ್ರೋಲ್ ಕೊರತೆಯ ಭೀತಿಯನ್ನು ತಪ್ಪಿಸಲು ಕೆಲವು ಸಲಹೆಗಳು. ಪ್ರಸ್ತುತ ಯುದ್ಧ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಬಳಸಿಕೊಂಡು ಸಾಮಾಜಿಕ ಜಾಲತಾಣಗಳಲ್ಲಿ ಹಲವಾರು ಅನವಶ್ಯಕ ವದಂತಿಗಳು ಹರಡುತ್ತಿವೆ. ಅವುಗಳನ್ನು ತಡೆಗಟ್ಟಲು ಕೆಳಗಿನ ಕ್ರಮಗಳನ್ನು ಅನುಸರಿಸಿ. 1. ಅಧಿಕೃತ ಮಾಹಿತಿಯನ್ನೇ ನಂಬಿ. ವಾಟ್ಸ್ಆಪ್ ಅಥವಾ ಫೇಸ್ಬುಕ್ನಲ್ಲಿ ಹರಡುವ ನಾಳೆಯಿಂದ ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ಗಳು ಮುಚ್ಚಲಾಗುತ್ತದೆ ಅಥವಾ ಬೆಲೆ ದ್ವಿಗುಣವಾಗಲಿದೆ ಎಂಬಂತಹ ಆಧಾರರಹಿತ ಸಂದೇಶಗಳನ್ನು ನಂಬಬೇಡಿ. ಜಿಲ್ಲಾಡಳಿತ ಅಥವಾ ಸರ್ಕಾರ ಪ್ರಕಟಿಸುವ ಅಧಿಕೃತ ಮಾಹಿತಿಯನ್ನೇ ಗಮನಿಸಿ. 2. ಪ್ಯಾನಿಕ್ ಬೈಯಿಂಗ್ ಅಂದರೆ ಆತಂಕದಲ್ಲಿ ಖರೀದಿಸಿ ತಪ್ಪಿಸಿ. ಕೊರತೆ ಉಂಟಾಗಬಹುದು ಎಂಬ ಭಯದಿಂದ ಅಗತ್ಯಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚು ಪೆಟ್ರೋಲ್ ಸಂಗ್ರಹಿಸುವುದು ನಿಜಕ್ಕೂ ಕೃತಕ ಕೊರತೆಯನ್ನು ಉಂಟುಮಾಡಬಹುದು. ನಿಮ್ಮ ದೈನಂದಿನ ಅಗತ್ಯಕ್ಕೆ ಬೇಕಾದಷ್ಟು ಇಂಧನವನ್ನು ಮಾತ್ರ ತುಂಬಿಸಿ. ಇತರರಿಗೂ ಸಿಗುವಂತೆ ಸಹಕಾರ ನೀಡಿ.